வரலாற்றில் இதுவரை எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் பல வீர தீர செயல்கள் செய்து சரித்திரத்தில் இடம் பிடித்துள்ளனர். ஆனால் அவர்களுள் முதன்மையானவர் யாரென்று வரலாற்று ஆசிரியர்களிடம் கேட்டால் அவர்கள் அனைவரும் சுட்டிக்காட்டுவது அலெக்சாண்டர் ஒருவரைதான். யார் இந்த அலெக்சாண்டர்? இவ்வளவு இளம் வயதிலேயே இத்தனை அசாத்திய துணிச்சல் அவருக்கு எங்கிருந்து வந்தது? பங்கு பெற்றிய எந்தவித போரிலேயுமே தோல்வியே பெறாது அலெக்சாண்டரால் சாதிக்க முடிந்தது எப்படி? இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் சாகசங்கள் நிறைந்த சுவாரஸ்யத்தோடு பார்ப்போம் வாருங்கள். கிறிஸ்துவிற்கு முன் 366ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் மாசிடோனிய நாட்டின் தலைநகரமான பெல்லா எனும் இடத்தில் 2ஆம் பிலிப்ஸ் மன்னனுக்கு மகனாக அலெக்சாண்டர் பிறந்தார். பண்டைய கிரீஸ் நாட்டின் வடபகுதியின் மற்றொரு பெயர்தான் மாசிடோனியா. இங்கு வசித்தவர்களும் கிரேக்கர்களாக காணப்பட்டாலும் மற்ற கிரேக்க பகுதியில் வசித்தவர்களைப் போல் இல்லாமல் நாகரீக மட்டத்தில் சற்று குறைவானவர்களாகவே இருந்தனர். இதனால் மற்ற கிரேக்க வாசிகளால் ஏளனத்தோடு பார்க்கப்பட்டனர் மாசிடோனியர்கள். இன்றைக்கு 3000 ஆண்டு பழமையான இந்த கிரேக்க நாட்டின் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்த இந்த பண்பாட்டு இடைவெளி மன்னர் 2ஆம் பிலிப்ஸ் காலத்தில் மாறத் தொடங்கியது. அதாவது அவரது ஆட்சி காலத்தில் மாசிடோனியாவின் கல்வி கலாச்சாரம் மேம்படுத்தப்பட்டு இதனால் அதுவரை காலம் ஏளனமாக பார்த்த மாசிடோனியர்கள் மன்னர் 2ஆம் பிலிப்ஸின் காலத்தில் பிரமிப்போடு பார்த்தனர். காரணம் மன்னர் 2ஆம் பிலிப்ஸின் இராணுவ சீர்திருத்தம்தான். அதுவரை காலம் அண்டை படையெடுப்போடு அடங்கி ஒடுங்கி இருந்த மாசிடோனியர்கள் 2ஆம் பிலிப்ஸின் பேராற்றல் காரணமாகவும் புத்துணர்ச்சி பெற்ற பல ஆயிரக்கணக்கான வீரர்களை புதிதாக படையில் சேர்த்து மாபெரும் வல்லமை பொருந்திய மாசிடோனிய இராணுவத்தை கட்டமைத்தார் மன்னர் 2ஆம் பிலிப்ஸ். இதன் விளைவாக கிரீஸ் உள்ளிட்ட ஐரோப்பா நாட்டின் பெரும் பகுதி அவரது ஆளுகைக்கு கீழ் வந்தது. மிகுந்த மதிநுட்பமும் பேராற்றலும் கொண்ட பிலிப்ஸ் அலெக்சாண்டரையும் அவரை போல அறிவு ஆற்றல் என்பவற்றில் துடிப்புள்ள ஓர் இளைஞனாக்க விரும்பினார். இதனால் சிறு வயதிலேயே மல்யுத்தம் வாழ்வீச்சு போன்ற பல பயிற்சிகள் அலெக்சாண்டருக்கு வழங்கப்பட்டது. கூடவே தாய் ஒலிம்பியாவும் கடந்த கால வரலாற்று கதைகளை அதாவது யுத்த கதைகளை கதை வடிவில் கூறி மகனின் மனதில் வீரத்தை விதைத்தார். இயல்பிலேயே புத்தி கூர்மையும் பேராற்றலும் கொண்ட அலெக்சாண்டர் அவ்வப்போது தனது செயல்களால் சுற்றியிருந்தவர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கினார். அதற்கு பல உதாரணங்களும் உண்டு. ஒருமுறை மன்னர் பிலிப்ஸ் தனக்கென பிரத்யோக குதிரை ஒன்றை வாங்க விரும்பினார். இதனை அறிந்த வணிகர் ஒருவர் அனைத்து வித்தைகளும் பயிற்றுவிக்கப்பட்ட ஓர் குதிரை தம்மிடம் இருப்பதாகவும் அதனை மன்னருக்கு கொடுக்க விரும்புவதாகவும் கூறினார். இதை கேட்ட மன்னர் ஒரு திடலில் வைத்து அக்குதிரையை பரிசோதித்தார். ஆனால் வணிகர் கொண்டு வந்த குதிரை வழக்கத்திற்கு மாறாக யாருக்கும் அடங்காமல் குதித்து துள்ளத் தொடங்கியது. வீரர்கள் சிலர் முயன்றும் அதனை அடக்க முடியவில்லை. மிகவும் முரட்டுத்தனமாக இருந்த குதிரையால் அதனை வாங்காமல் திருப்பி அனுப்ப நினைத்தார் பிலிப்ஸ். அத்தருணம் அங்கிருந்த அலெக்சாண்டர் அதனை பார்த்து அவ்வேளை அவரின் திறமையால் மக்களை பிரமிப்பிற்கு உள்ளாக்கினார். அலெக்சாண்டர் வணிகரின் குதிரையானது தனது சொந்த நிழலை பார்த்து மிரட்சி அடைவதை கண்டறிந்தார். இதனால் அதன் அருகில் சென்று சூரியனுக்கு நேர்த்திரையில் குதிரையின் தலையை திருப்பி நிறுத்தினார். குதிரையும் மிரட்சியை மறந்து அமைதியானது. பின்னர் கம்பீரமாக அக்குதிரையின் மேல் ஏறி சென்றார் அலெக்சாண்டர். சுற்றியிருந்தவர்கள் அலெக்சாண்டரின் புத்தி கூர்மையை பார்த்து வியப்புற்றனர். மிகவும் பிடித்து போனதால் அந்த குதிரையை தனது சொந்த குதிரையாக்கி கொண்டார் அலெக்சாண்டர். புசிபாலஸ் என்று அதற்கு பெயரிட்டு அக்குதிரையின் மேல் ஏறி பிற்காலத்தில் துருக்கி, எகிப்து, ரஷ்யா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட இந்திய எல்லை வரை படையெடுத்து வந்தார் அலெக்சாண்டர். எனவேதான் வரலாற்றில் சிறப்புக்குரிய புகழ்பெற்ற குதிரை என புசிபாலஸ் இடம் பிடித்துள்ளது. அலெக்சாண்டருக்கு 13 வயது வந்ததும் தக்க ஆசிரியரான மாபெரும் தத்துவ மாமேதை அரிஸ்டாட்டிலிடம் ஒப்படைத்தார் மன்னர் 2ஆம் பிலிப்ஸ். உலகாளும் கர்வம் அலெக்சாண்டரின் கண்களில் தெரிவதை கண்டறிந்த அரிஸ்டாட்டில் நூற்றுக்கணக்கான நுணுக்கமான கலைகளை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். தத்துவம், அறிவியல், அரசியல் போன்ற பல விடயங்கள் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த விடயங்களையும் அரிஸ்டாட்டிலிடமிருந்து கற்றுத் தேர்ந்தார் அலெக்சாண்டர். இது மட்டுமின்றி கூடவே தனது தந்தையான பிலிப்ஸிடமிருந்து போர்க்கலையையும் கற்றுத் தேர்ந்தார் அலெக்சாண்டர். பிற்காலத்தில் இதன் மூலம் சிறந்த போர் வீரனாகவும் மாறினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அடுத்த சில ஆண்டுகளிலேயே மன்னர் பிலிப்ஸை அவரது பாதுகாவலர் ஒருவரே கத்தியால் குத்தி படுகொலை செய்தார். இதனால் கிறிஸ்துவிற்கு முன் 336ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மாசிடோனியாவின் மன்னராக முடிசூடிக் கொண்டார்.
அலெக்சாண்டர் 20 வயதில் அரியணை ஏறிய பின் அவர் முகம் கொடுக்க வேண்டிய சவால்கள் பல காணப்பட்டன. பிலிப்ஸின் மரண செய்தி சேர்மஸ், தேபஸ், ஏதென்ஸ், தேசாலியு மற்றும் வடக்கு பகுதியில் வாழ்ந்த பழங்குடியின மக்களிடையே கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுதான் சரியான தருணம் என மாசிடோனிய பேரரசில் இருந்து விடுபட்டு ஆளுக்கால் தனித்தனியே ஆவர்த்தனம் செய்ய தொடங்கினர். இதன் மூலம் அலெக்சாண்டரையும் குறைத்து மதிப்பிட்டனர். இதன்போது அலெக்சாண்டர் தந்தையிடம் அடங்கி கிடந்தவர்கள் தம்மிடம் அலட்சியம் காட்டுகிறார்கள் என்று கொதித்து போனார். போர்க்கலையில் பிலிப்ஸை விட நான் அபாயகரமானவன் என்பதை கலகக்காரர்களுக்கு புரிய வைக்கவும் திட்டமிட்டார். அதாவது தனது தந்தை இறந்த பின் தனக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி பிற்காலத்தில் தனது மகனுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனால் அவர்களுக்கு மரண அடி கொடுக்க நினைத்தார் அலெக்சாண்டர். ஆம், அத்தனை சிறிய வயதில் அவரிடம் ஓர் அசாத்திய துணிச்சல் ஏற்பட்டது. வீரர்கள், படை தளபதிகள், அரச பிரதிநிதிகள் முன்னிலையில் வீரமிக்க உரை ஒன்றை நிகழ்த்தினார். மாசிடோனிய அரசுக்கு கட்டுப்படாத அனைத்து பேரரசு, சிற்றரசு உள்ளிட்ட அனைவரின் மீதும் யுத்த பிரகடனம் செய்தார் அலெக்சாண்டர். சில நாட்களிலேயே சேர்மஸ் நாட்டுக்கு எதிரான போரில் எளிதில் வெற்றி பெற்றது அலெக்சாண்டரது படை. சேர்மஸ் அடிபணிந்து அடுத்து தேபஸ் மீது தனது கோப பார்வையை திருப்பினார். 2 நாட்கள் நீடித்த அந்த கடும் யுத்தத்தில் எதிரிகளது தலை அனைத்தும் மண்ணில் உருண்டோடின. இதன் பின்னர்தான் அலெக்சாண்டர் வீரன் அல்ல, மாவீரன் என்பது காட்டு தீயாக தேசமெங்கும் பரவியது. ஆனால் இதையெல்லாம் அலெக்சாண்டர் ஒரு வெற்றியாகவே கருதவில்லை. காரணம், அவரது இலக்கு பாரசீகத்தை அடக்கி ஆசியாவை கைப்பற்றி உலகையே கட்டியாள வேண்டும் என்பதுதான். அதற்கான பயிற்சி களமாகவே இந்த போர்க்களங்களை அவர் நினைத்தார். அடுத்ததாக பாரசீக போருக்கு தக்க நாளையும் அலெக்சாண்டர் குறித்தார். போர்க்களத்தில் வாய்மொழி உத்தரவுகளை செயற்படுத்த சில பிரத்யோக சமிச்சைகளும் உருவாக்கப்பட்டது. அதாவது போர் புரிந்து கொண்டே இடையிடையே சத்தம் எழுப்புவது, ஒலி கருவிகளை கொண்டு ஓசை எழுப்புவது, கால்களை தரையில் தேய்த்து சத்தம் எழுப்புவது, இவையெல்லாம் சில உத்தரவுகளை புரிந்து கொள்ள உதவிகரமாக இருந்தது. அப்போதுதான் அலெக்சாண்டரிடம் இருந்து வரும் உத்தரவுகளை கடைசி வரிசையில் இருக்கும் வீரர்களின் காதில் கூட கேட்கும் என்பதற்கே இந்த ஏற்பாடு. அப்போது உலகின் மிக சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற நாடாக பாரசீக பேரரசு இருந்தது. இதனால் பாரசீக படையெடுப்பில் அவருடன் 35,000 படை வீரர்கள் மட்டுமே உடன் சென்றனர். அலெக்சாண்டரின் படையெடுப்பை பாரசீக மன்னன் டேரியஸ் முன்கூட்டியே ஒற்றர்களின் மூலம் அறிந்து கொண்டான். எல்லஸ்பாண்ட் எனும் இடத்தில் அலெக்சாண்டரது படையை தடுத்து நிறுத்த பாரசீக மன்னன் டேரியஸ் பரிவட்டாரங்களுடன் முன்னோக்கி நகர்ந்தார். இவரது படையும் அலெக்சாண்டரது படையும் குரோனிக்கஸ் நதிக்கரையில் சந்தித்து கொண்டனர். சுமார் 65,000 சதுர கிலோமீட்டரை கொண்ட இந்த நதிக்கரையின் தென்கிழக்கு பகுதியில் ஆசியாவும் வடகிழக்கு திசையில் ஐரோப்பாவும் அமைந்திருந்தன. இதன்போது பாரசீகம் செல்ல வேண்டுமானால் இந்த நதிக்கரையை கடக்க வேண்டும். ஆனால் ஆபத்து அதிகம். சற்று பிசகினாலும் மொத்த படையும் ஜலசமாதிதான். அது மட்டுமல்ல, ஆற்றை கடந்து வரும் வீரர்களை வெட்டி வீழ்த்த பாரசீக படையினர் தயாராகவும் இருந்தனர். இதனால் போர் வியூகம் வகுத்தபடி இரு படையும் சில நாட்கள் முகாமிட்டு கரையிலேயே தங்கியிருந்தன. ஒரு நாள் ஆற்றை கடக்க வியூகம் வகுத்தார் அலெக்சாண்டர். அதை இரவில் செயற்படுத்த முடிவு செய்தார். காரணம், அந்த நள்ளிரவில் படையெடுத்தால் பாரசீகத்தின் ஒரு படை பகுதியை வெட்டி வீழ்த்தலாம். அதன் போது டேரியஸ் மன்னன் நிலை குலைவார் என அலெக்சாண்டர் திட்டம் தீட்டினார். ஆனால் அலெக்சாண்டரின் திட்டத்தை செயற்படுத்த வீரர்கள் தயங்கினர். இதனால் தனது புசிபேலஸ் குதிரையில் அமர்ந்து தனியாக ஆற்றில் இறங்கினார் அலெக்சாண்டர். மன்னன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்பதன் பொருட்டு வீரர்களும் அவரின் பின்னே ஆற்றில் இறங்கினர். இதன் போது கண்ணிமைக்கும் நொடியில் பாரசீக படைக்கும் மாசிடோனிய படைக்கும் போர் மூண்டன. பாரசீக படை எண்ணிக்கையில் மிரள வைப்பதாக இருந்தனர். சுமார் 20,000 ஈட்டி வீரர்கள், 10,000 குதிரைப்படையினர்கள் என இத்தனை பெரிய படையை வெல்வதற்கு ஆரம்பத்தில் மாசிடோனிய வீரர்கள் திணறினர். இதனால் முதலில் அடிவாங்குவது போல் தற்காப்பு யுத்தத்தையே கையாண்டனர். பாரசீக படை முழுவீச்சில் படையெடுக்க நேரிட்டதும் அதன் பலவீனங்கள் என்ன என்பதை போரிட்டவாறே கண்காணித்தார் அலெக்சாண்டர். அதன்படி எதிரிகளது வியூகத்தை புரிந்து கொண்டு அவர்களின் பலவீனமாக இருந்த காலாட்படையை ஆக்ரோஷத்துடன் தாக்கி நிலைக்குலைய செய்தார். இதனால் பாரசீக படையை பிளந்து மூர்க்கத்துடன் சீறி பாய்ந்தது அலெக்சாண்டரது படை. வாள்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் சத்தம் அந்த இடத்தையே மிரட்டி கொண்டிருந்தது. காற்றை கிழித்து சுழன்ற அலெக்சாண்டரது வாளில் பட்ட வீரர்கள் தலையெல்லாம் மண்ணில் ஒன்றன் பின் ஒன்றாக உருண்டோடின.
இதன் போது பாரசீக படைக்கு பாதிப்பு அதிகரித்து கொண்டே சென்றது. டேரியஸின் 5000 காலாட்படையும் 3000 குதிரைப்படையும் சரிந்து போனர். ஏராளமான பாரசீக படையினர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். போரில் அலெக்சாண்டரது கைகள் ஓங்கின. பாரசீக மன்னன் டேரியஸ் போருக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடினான். அலெக்சாண்டர் வாழ்க்கையில் இது ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது.